ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொமான்ஸ் கேமரில் எபிசோட் 3 பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்ம யூவும் டிம்மும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டிம் ரொம்ப சோகமாக இருக்கான். யூ கேட்குறான், என்னாச்சு பாய் இப்போ ஓகேவாயிட்டானான்னு கேட்க, அடப்போட அவன் எங்கே ஓகே ஆனா, அவன் ரொம்ப சோகமா அப்படி தூக்கு மாத்திரை போட்டு தூங்கிட்டான் தெரியுமா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு யூ ஆமாம் ஆமாம், இந்த நாத்தும் பாயும் ஒரே சண்டை போட்டுட்டே இருக்காங்க, எப்போதான் இந்த சண்டையை நிப்பாட்ட போகிறாங்களான்னு சொல்ல, இதை கேட்ட டிம்முக்கு செம்மையாக கடுப்பாயிட்டு, அடிங்க உங்கள் சண்டையால் என்னோட கல்யாணமே நின்று போயிடும் போல இருக்கு, அவன் இப்போ என்னை பற்றியே நினைக்க மாட்டேங்கிறான், உங்கள் 2 பேரையும் பற்றி தான் நினைக்கிறான், நீ தான் இந்த சண்டையை முடிச்சு விடணும்னு சொல்ல, யூ பார்த்துட்டு நான் எப்படி சண்டையை முடிக்க முடியும், அவன் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தாலே கோவப்படுறான் இந்த பாய், நான் என்ன பண்ணேன்னு கேட்க, டிம் கடுப்பாகி, அடிங்க நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலையா, இப்போ எர்த்தும் பாயோட சண்டை முக்கியம் கிடையாது, உனக்கும் பாய்க்கும் உள்ள சண்டை தான் முக்கியம், எப்போ பார்த்தாலும் உன்னை பார்த்தாலே கோவப்படுறான்னு சொன்னல, இதுக்கு காரணம் உன்னை நம்பாமல் இருக்கான், நீ எப்படியாட்டு பாயை நம்ப வைக்கணும், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க, இவனும் யோசிச்சு பார்த்துட்டு அதுவும் கரெக்டு தான், ஆனால் என்னை பார்த்தா தான் எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி வெடிச்சிட்டே இருக்கானே, நான் எப்படி கிட்ட போவேன்னு சொல்ல, இப்போதான் டிம்முக்கு ஒரு ஐடியா தோணுது, இங்கே வா காதை கொடு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு, ஏதோ சொல்கிறான், எனக்கும் கேட்கல அவனுக்கும் கேட்டிருக்காது போல இருக்கு. சரி, அது என்ன பிளான்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் யூ பெயின் நார்த்தை எழுப்புறான். நார்த் நல்லா தூங்கிட்டே இருக்கான். என்ன மாதிரி போல இருக்கு. 10 மணி ஆகியும் எந்திரிக்கல. யூ பே டே எந்திரிடா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல, ப்ளீஸ் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேனே, நான் கொஞ்ச நேரம் மட்டும் தூங்குறேன்னு அப்படியே பெட்ஷீட்டை இழுத்து தூங்கிட்டே இருக்கான். யூ வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் நான் உன்கிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் தான் என் செல்லம்லான்னு கூப்பிட, இவனும் அழகாக எந்திரிச்சு உட்காந்து சொல்லு இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்க, யூ சொல்ல ஆரம்பிக்கிறா, நீ சீக்கிரம் கிளம்பிடு, நம்ம 2 பேருமே பாயோட ஆஃபீஸ்க்கு போகலாமான்னு கேட்க, பாயோட ஆஃபீஸ்க்கா எதுக்குன்னு இவன் இப்படி முழிச்சிட்டே இருக்கான். உடனே யூ, அது ஒன்றும் இல்லை, பாய்கிட்ட பழகிறதுக்கு தான், அப்போ தானே நம்ம மேரேஜுக்கு ஓகே சொல்லுவான், ப்ளீஸ் தான் செல்லும் என் கூட வரியான்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, பாய்க்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, பேசாமல் தள்ளியே இருக்கலான்னு மறுபடியும் தூங்க போகிறான். யூ அப்படி கையை பிடிச்சிட்டு, நான் சொல்ல வரதை கேளுடா, எப்போ பார்த்தாலும் கள்ளக்காதலன் மாதிரியே இருக்க முடியுமா, நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிட்டல, பட்டுக்குட்டியில் செல்லக்குட்டியில் ப்ளீஸ்டா போகலாமான்னு கேட்க, இவன் அப்படி முழிச்சிட்டு, அதுவும் கரெக்டு தான், நம்ம 2 பேருமே ஹஸ்பண்டில், சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்ல, யூக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, சீக்கிரமாகவே பாயோட பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் தாத்தாவை பார்க்க போகலான்னு அப்படி ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் நார்த்துக்கு நல்ல தூக்கம் வருது போல இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தான் வருவேன், ப்ளீஸ் என்னை விடுன்னு அப்படி படுத்து தூங்க, பக்கத்தில் யூ போய் நீ மட்டும் தான் தூங்குவியா, எனக்கும் உன்னை பார்த்தோன்னே தூக்கம் வந்துட்டு நானும் உன் கூடவே சேர்ந்து தூங்குறேன் சரியானு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டே தூங்க, தூக்கத்தில் கூட நம்ம நார்த்து, டேயும் நம்ம 2 பேருமே எப்போ டேட்டிங் போக போகிறோன்னு கேட்க, இவனும் அப்படி ரசித்து பார்த்துட்டு நாளைக்கே போகலாம் சரியா, சரி தூங்குன்னு கட்டி பிடிச்சி தூங்கிட்டே இருக்கான். அதே சமயம் டிம் இங்கே பாத்ரூமில் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம பாய் அப்படி முழிச்சு வந்து டிம்மை கட்டி பிடிச்சிட்டு, நான் இப்படியே கொஞ்ச நேரம் இருந்துக்கவா ப்ளீஸ், எனக்கு என்னவோ தெரில இப்படியே இருந்துக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, இவனும் அப்படி தலையெல்லாம் கோரி விட்டுட்டு, ஓகே ஓகே நம்ம இப்படியே நின்றுக்கலான்னு 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம டிம்முக்கு ஒரு மாதிரி கூச்சமாயிட்டு போல இருக்கு. அவன் ஷர்ட்டு பட்டன் எல்லாத்தையுமே மாட்டுறான், அப்புறம் ஸ்லீவ் எல்லாம் இழுத்து விடுறான், ஒன்றுமே புரியல. இதை பார்த்தா பாய் கேட்குறான், என்னாச்சு நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்க, இவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன பண்ணுறேன், நான் ட்ரெஸ் தானே மாட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்க, உடனே பாயும், அதெல்லாம் கிடையாது, நீ எப்போவுமே நான் இந்த மாதிரி கட்டி பிடிச்சா அமைதியாக நிற்பேன், இன்னைக்கு என்னவோ தெரில வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கேன், ஏன் உனக்கு என்னாச்சுன்னு கேட்க, ஆனால் இந்த டிம்முக்கு இப்போ தான் லவ் வருதுன்னு நினைக்கிறேன், அவனோட ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குது, அவன் அப்படியே முடிச்சுட்டே இருக்கான். அப்படிலாம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன்னு பேண்ட்டுக்கு ஜிப்பு போட போகிறான். இதை பார்த்த பாய், பாதி ஜிப்பு போடுடா, முக்கியமான பொருள் பார்த்தியா சேதமாகிற போதுன்னு சொல்ல, உடனே டிம், உன்னோட கவலை உனக்கு, சரின்னு சொல்லிட்டு ஜிப்பை போட போகிறான். ஆனால் பாய் விடுற மாதிரி இல்லை, கூட நானே போட்டு விடுறேன், கரெக்டாக போட்டு விட்டுருவேன்னு ஜிப்பெல்லாம் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் பாய் கேட்பான், இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்க, இவனும் உன்னோட ஆஃபீஸ்க்கு தான் போக போகிறோம், வா போகலான்னு சொல்ல, பாய்க்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆஃபீஸ்க்கு திடீர்னு கேட்க, உடனே இவன் எல்லாத்தையுமே சொல்கிறான், அதான் நம்ம 2 பேரோட கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொன்னல, வா போகலான்னு சொல்ல, அதே மாதிரி நம்ம டிம்முக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கோம், யார் அனுப்பியிருப்பாங்கன்னா யூ தான். யூ மெசேஜில், நான் இன்னைக்கு கண்டிப்பாக பாயோட ஆஃபீஸ்க்கு வருவேன், நாட்டையும் கூப்பிட்டு தான் வருவேன்னு சொல்ல, இதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் பாய் கண்ணாடியை பார்ப்பா, அவனோட தலை எல்லாமே உடஞ்சிருக்கும். இதை பார்த்துட்டு டிம், என்னோட தலை எல்லாமே உடஞ்சிருக்கு, நீ சொல்ல மாட்டியான்னு அடம் பிடிச்சிட்டே இருக்க. இதை பார்த்த டிம், யார் சொன்ன உன்னோட தலை ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, என் செல்லக்குட்டி மாதிரி இருக்குன்னு கொஞ்சிட்டே இருப்பான். இதை பார்க்கும்போது பாய்க்கே வித்தியாசமாக இருக்கும். டேய் நீ இப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது, என்ன திடீர்னு ரொம்ப கொஞ்சி கொஞ்சி பேசுகிறேன்னு கேட்க, இவன் அப்படியே பதட்டமா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் எங்கே பதட்டப்படுறேன், வா வா ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு சமாளித்து கூப்பிட்டு போயிட்டான்.
ஆஃபீஸ்க்கு போனா, பாயோட அசிஸ்டன்ட் அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிட்டு, நெறைய பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டே இருக்காங்க. பாய்க்கு ஒண்ணுமே புரியல. "ஒரு நிமிஷம் நின்னுங்க, என்னாச்சுன்னு?" கேட்க, அசிஸ்டன்ட்டும் ஓடி போய் சொல்றாங்க, "ஒண்ணும் இல்ல. உங்க ஆன்டி நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு பக்கத்து ரூமே செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்ல, பாய்க்கு ஷாக்கு. "என்னது ஆன்ட்டியா? ஆன்ட்டி எதுக்கு இங்க வந்தாங்கன்னு?" ரொம்ப கடுப்பாறாங்க. உடனே டிம் இத பார்த்துட்டு, "பரவால்ல பாய். உங்க ஆன்ட்டி உன் மேல இருக்க அக்கறைனால தானே வந்திருக்காங்க. இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்றேன்னு கேட்க, உனக்கு தெரியாது. ஆன்ட்டிக்கும் எனக்கும் ஏற்கனவே முட்டிக்கும். இப்போ பக்கத்துல ஆஃபீஸ்ல வேற வந்திருக்காங்க. இன்னும் நல்லா முட்டிக்க போதோன்னு தான் யோசிக்கிறேன்னு சொல்ல, அதுவும் கரெக்ட்டு தான். சரி பார்த்துக்கலான்னு உள்ளுக்க போறாங்க. அசிஸ்டன்ட் பாய்கிட்ட உங்களோட வெட்டிங் எல்லாம் இப்படி தான் நடக்க போகுது. நெறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. மினிஸ்டர், சிஎம் எல்லாருமே கூப்பிட்டுருக்கேன்னு சொல்ல, ஆனா பாய்க்கு இதெல்லாம் புடிக்கல. இங்க பாருங்க, சும்மா அமைதியா இருந்துட்டு வர்றது வெட்டிங்கே கிடையாது. எனக்கு ஒரு நல்ல பிளான் பண்ற மாரி ஆள தேர்ந்தெடுத்து, அவங்கள வெட்டிங் வேலை எல்லாமே செய்ய சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கணும். எல்லாருமே இந்த ஸ்டேட்டஸ்க்காக மட்டும் தான் வெட்டிங்கே பண்ணுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. என்னோட வெட்டிங் சூப்பரா இருக்கணும்னு சொல்ல, அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு யாரோ கதவு தொறந்துட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஆன்ட்டியும் அவங்க பையனும் தான். இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு, "ஆன்ட்டி சொல்லாம கொள்ளாம உள்ளக்க வந்திருக்கீங்க. முதல்ல கதவு தட்டிட்டு வரணும்னு தெரியாதான்னு?" கேட்க, ஆன்ட்டி உட்காந்துட்டு, "இது என்னடா கேள்வி? நான் உன்னோட ஆன்ட்டி. ஆன்ட்டி கூட உள்ளக்க வரக்கூடாதான்னு?" கேட்க, உடனே பாய், "என்னோட தாத்தா கூட உள்ளக்க வரும்போது கதவு தட்டிட்டு தான் உள்ளக்க வருவாங்க. முதல்ல டீசென்சிய தெரிஞ்சுக்கோங்க ஆன்ட்டின்னு" சொல்ல, ஆன்ட்டியும் ஓகே, ஓகே. "நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன். இனிமே நான் கம்பெனி பொறுப்ப பாதி நானே பார்த்துக்கிறேன். நீ இப்பலாம் உன்னோட கம்பெனி பொறுப்ப ஒழுங்காவே பார்த்துக்க மாட்டியாம். நான் நெறைய கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் கல்யாணம், கல்யாணம்னு உன்னோட விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்க தவிர, கம்பெனிய ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேங்கிற. அதனால தான் நான் உன்னோட பாரத்த தாங்கி பிடிக்கலான்னு நெனைக்கிறேன். என்ன சொல்றேன்னு?" கேட்க, ஆனா பாய்க்கு ஒண்ணுமே புரியல. "இல்ல ஆன்ட்டி, நான் எல்லாத்தையுமே கரெக்ட்டா தான் பண்றேன்னு" சொல்ல, அதுக்கு ஆன்ட்டி, "யார் சொன்னா? உன்னோட அசிஸ்டன்ட் சொன்னாளா? உன்னோட அசிஸ்டன்ட்லாம் உன்கிட்ட காசு வாங்குறா. அவ எப்படி சொல்லுவா? ஆனா நான் நெறைய பேர் சொல்றத கேட்டுருக்கேன். ஆனா உன் முன்னாடி சொல்ல மாட்டாங்க, பின்னாடி சொல்லுவாங்க. நீ அவங்கள நெறைய வேலை வாங்குறியாமே! பாவம் அவங்கலாம் ரொம்ப டயர்டா இருக்காங்க தெரியுமா? அதனால நானே உன்னோட பாரத்த தாங்கி புடிச்சுக்கிறேன். இனிமே நான் பாதி வேலைய செய்றேன்னு" சொல்ல, பாய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோகமா இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டிம்க்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. டிம் புடிச்சு திட்டி விட்டுர்றான். "ஆன்ட்டி, உங்களலாம் யாரும் பாரத்த தாங்கி புடிக்க சொல்லல. உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொன்னீங்க? அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்களா? அப்படிலாம் கிடையாது. இந்த ஆஃபீஸ்ல வேலை செய்ற ஒவ்வொருத்தவங்களும் பாய் சொல்றதுக்கு மரியாதை குடுக்குறாங்க. அதே மாரி வேலையும் செய்றாங்க. அவன் ஒண்ணும் யாரையுமே டார்ச்சரும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்க தப்பு தப்பா சொல்லாதீங்க சரியா? உங்கள யாருமே பாய்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாரும் வந்து அழல. இங்கேருந்து கிளம்புங்கன்னு கோவப்பட்டு சொல்லிர்றான். இத பார்க்கும்போது நம்ம பாய்க்கே அதிசயமா இருக்கு. என்னடா இவனா இப்படி பேசுறான்னு பார்த்துட்டே இருக்க. அப்புறம் பாய்க்கு மனசு கேட்கல. "ஆன்ட்டி, நீங்க பக்கத்து ஆஃபீஸ்ல போய் வேலை பார்க்குறீங்களா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" சொல்ல, ஆன்ட்டியும் "ஓகே, ஓகே. நான் போயிட்டு வரேன்னு" எதுவுமே நடக்காத மாரி அப்படியே கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிம் இருக்கான்ல, சோகமா இருக்கான். பாய் பக்கத்துல போய், "பேபி உனக்கு என்ன ஆச்சு? சோகமா இருக்கன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல. நான் வெளிய இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து வெளிய போறான். அப்படியே சோகமா யோசிச்சுட்டே இருக்க, பாய் பக்கத்துல போய், "என்னாச்சு? இன்னுமே சோகமா இருக்கியான்னு?" கேட்க, "என்ன மன்னிச்சிடுடா. நான் தானே எல்லாத்துக்குமே காரணம். உன்னோட ஆன்ட்டிய திட்டியிருக்க கூடாது. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. உன்ன பத்தி பேசும்போது திட்டிட்டேன். நான் இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு" டிம் அப்படியே சோகமா பேசிட்டே இருக்க, பாய் கைய புடிச்சுட்டு, "நீ எதுக்கு முதல்ல சாரி கேட்குற? அது மட்டும் இல்லாம என்னோட ஆன்ட்டி பேசுறத பார்த்து நீ இவ்வளோ நாள் கோவப்படாம இருந்ததே பெருசு. நல்ல வேளை இன்னைக்காட்டு கோவப்பட்ட. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" சொல்ல, டிம்முக்கு ஒண்ணுமே புரியல. "பாய் விளையாடாத. நீ என்ன கிண்டல் தானே பண்ணிட்டு இருக்கன்னு" கேட்க, "நான் ஏன் கிண்டல் பண்றேன்? உண்மையாவே நீ எனக்காக சண்டை போட்டது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இப்பதான் உன்ன பத்தி நான் நெறையவே தெரிஞ்சுக்கிறேன். ஐ லவ் யூ பேபி. எனக்கு இன்னுமே உன்ன ரொம்ப புடிக்குதுன்னு" சொல்ல, டிம்முக்கு இப்பதான் சிரிப்பே வருது. தேங்க்யூடா என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்குன்னு கைய புடிச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டிம் தன்னோட லாயர் ஃப்ரெண்ட பார்க்க போறான். லாயர் ஃப்ரெண்டு கிட்ட போய், "இன்னைக்கு நான் ரொம்ப கோவப்பட்டேன் தெரியுமா? எல்லாம் அந்த ஆன்ட்டியால தான். ஆன்ட்டி ரொம்ப திமிரா பேசிச்சா, நான் அவங்கள திட்டி விட்டுட்டேன். நான் இது முடிய இவ்ளோ கோவப்பட்டதே கிடையாது. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு" புலம்பிட்டே இருக்க, லாயர் அது பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கான். டிம்மும், "நான் இன்னைக்கு எவ்ளோ கோவப்பட்டேன் தெரியுமா? சரியான கோவம். ஆனா நான் ஏன் இப்படி பண்ணேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு" புலம்பிட்டே இருக்க, மறுபடியும் லாயர் கேட்குறான், "ஆமா, அந்த ஆன்ட்டி எப்பவுமே புலம்புறது தான். நீ எதுக்கு திட்டுன? என்ன காரணத்துக்காகன்னு?" கேட்க, இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், "அது ஒண்ணும் இல்லடா. பாய் 2 நாளாவே அவனோட கசின பத்தி யோசிச்சு ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான். நைட்டு தூங்குறதே லேட் ஆயிருச்சு. அதுவும் தூக்க மாத்திரை தான் போட்டு தூங்குறான். அவனே ரொம்ப டென்ஷனா இருக்கான். இந்த ஆன்ட்டி வந்து அது இதுன்னு பேசுனாங்களா, எனக்கு ரொம்ப கோவமாயிட்டு. அந்த ஆன்ட்டிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தியே பேசியிருப்பாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையான்னு?" கேட்க, லாயர் பார்த்துட்டு, "ஆமாடா, தப்பு தான். இது என்னடா புது கதையா இருக்கு? பாய் ஒன்னும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதே. டார்கெட் தானே. அவன என்ன பாய் ஃப்ரெண்டு கூப்பிடுறேன்னு" சொல்ல, இவன் அப்படியே முழிச்சுட்டே இருக்கான். அது வந்து டார்கெட் தான். இருந்தாலும் அவன் என்ன நம்பி தானே வந்திருக்கான். நான் அவன காப்பாத்தக்கூடாதான்னு கேட்க, உடனே லாயர் கேட்குறான்,
சரி, அதுக்கு அவன் என்ன சொன்னான்? உன் மேல கோவப்பட்டானான்னு கேட்க, இவ சிரிச்சுட்டே, "இல்ல அவனுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவங்க ஆண்டிய திட்டுனதுக்கு என்ன ஒண்ணுமே சொல்ல தெரியுமா? அவனுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு போல இருக்குன்னு" வெட்கப்பட்டுட்டே இருக்க, லாயருக்கு செம கடுப்பாயிட்டே இருக்கு. "ஓகே, ஓகே. வேற என்னலாம் நடந்துச்சு?" "உனக்கு எதுக்கு பாய் மேல இவ்ளோ அன்புன்னு?" கேட்க, இவன் யோசிச்சு பார்த்துட்டு, "அன்பெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள்" சொல்லிட்டு அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். அதான் நம்ம பாய் வந்து நார்த்து கிட்ட சண்டை போட்டிருப்பான்ல, அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு என்னோட பாய் எப்பலாம் கஷ்டமா இருக்கனோ, அவன பாதுகாக்கணும்னு தோணுது. வேற ஒண்ணும் கிடையாது. அன்பு, பாசம்லாம் கிடையாதுன்னு சொல்ல, லாயரும் "அப்படியா? நீ சொன்னது கரெக்ட்டு தான். உனக்கு ஒரு நல்ல மெடிசின் வச்சிருக்கேன். அது தந்தா கரெக்ட்டா இருக்கும்னு" சொல்ல, உடனே டிம்மும் "அப்படின்னு மெடிசின் தரப்போற? சீக்கிரம் தான்னு" கேட்டுட்டே இருக்கான். இவன் ஒரு பேப்பர சுருட்டி மண்டையிலே ஒரு போடு போட்டுட்டு, "டேய் நான் சொல்லியிருக்கேன் டார்கெட்ட லவ் பண்ணக்கூடாது, டார்கெட்ட லவ் பண்ணக்கூடாதுன்னு. நீ என்ன லவ் பண்ற மாரியே இருக்குன்னு" சொல்ல, இவன் வந்து "ச்சே ச்சே நான் எதுக்கு லவ் பண்ண போறேன்? நீ தப்பா நினைக்காதன்னு" சொல்லிட்டு இருக்க. லாயர் மறுபடியும் மண்டையிலே ஒரு போடு போட்டுட்டு, "இங்க பாரு, மறுபடியும் டார்கெட்ட லவ் பண்றேன், பாய் ஃப்ரெண்டா அது இதுன்னு புலம்பிட்டு இருந்த, உன்ன சும்மா விட மாட்டேன். கிளம்பி போடான்னு" சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த டீம் தன்னோட அடுத்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஏரிய தான் பார்க்க போயிருப்பான். ஆனா, அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருப்பானா, ஏரி பொண்ணு வந்து "என்னாச்சு உனக்கு? ஏன் என்கிட்ட பேச மாட்டியான்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். அவ்வளோதான்னு" சொல்ல, இந்த பொண்ணும் "என்ன டென்ஷன்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு" கைய புடிச்சு கிள்றா, அப்புறம் கன்னத்த புடிச்சு கிள்றா. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அதுக்கு டிம் வந்து, "அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தான் உங்கள பார்த்துக்கணும். நான் உங்கள நல்லா பாசமா பார்த்துக்கிறேன்னு" இந்த பொண்ண கரெக்ட் பண்ற மாரியே பேசிட்டு இருப்பான். ஏரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. "நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு" அங்கருந்து போவாங்க. அப்பதான் டிம் வந்து கடை எல்லாத்தையுமே சுத்தி பார்ப்பான். அங்க ஒரு டக் இருக்கும். அழகான பொம்மை. அத பார்த்தோனே உள்ளக்க போய், "இந்த டக் எவ்வளோ ரூபாய்? எனக்கு புடிச்சிருக்கு தாங்கன்னு" கேட்க, ஒரு குட்டி பையன் வந்துட்டு, "அங்கிள் எனக்கு அந்த டக்கு புடிச்சிருக்கு. எனக்கு தரீங்களான்னு?" கேட்க, இவன் மொறச்சு பார்த்துட்டு, "போடா உனக்கெல்லாம் தரமாட்டேன். வேற எங்கேயாட்டு போய் விளையாடுன்னு" சொல்ல, அந்த குட்டி பையன், "ப்ளீஸ் அங்கிள் எனக்கு டக்கு தரமாட்டீங்களான்னு?" கேட்க, உடனே டிம்மு, "இங்க பாரு பெரிய பெரிய பொம்மைலாம் இருக்கு. டைனோசர் குட்டி இருக்குது. கோழி பொம்மை இருக்கு. பாம்பு பொம்மை இருக்கு. இதுல ஏதாட்டும் செலக்ட் பண்ணிக்கோடா. உனக்கு இதெல்லாம் தர முடியாதுன்னு" அப்படி கொண்டு போக போறான். ஆனாலும் அந்த குட்டி பையன், "அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் எனக்கு அந்த பொம்மைய தாங்க. அதுதான் வேணும்னு" சொல்லிட்டே இருக்க, இவன் கண்டுக்கிடாம அந்த கடைக்காரங்க கிட்ட போய் இத பேக் பண்ணுங்கன்னு சொல்றான். இந்த குட்டி பையன் அழுவான் பாருங்களேன். உடனே இவனும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சுருவான். "என்னடா உனக்கு மட்டும் தான் கத்த தெரியுமா? எனக்கும் கத்த தெரியும்னு" குட்டி குழந்தை மாரி கத்திட்டே இருக்கான். அங்க அம்மா வராங்க. இந்த குட்டி பையனோட அம்மா பார்த்துட்டு, "டேய் வாடா, இங்கலாம் நிக்க வேண்டாம். போலாம் போலான்னு" சொல்லிட்டு அவங்க பயந்து ஓடி போவாங்க பாருங்களேன். டிம்முக்கு எதுவுமே புரியாது. அந்த டக்க அப்படியே வாங்கிட்டு போகும்போது தான் ஏரி பொண்ணு வருவா. "ஐ இந்த டக் ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்காக வாங்கியிருக்க குடுன்னு" சொல்ல, டிம் குட்டி குழந்தை மாரி முழிச்சுட்டு, "இல்ல இந்த டக்கு உங்களுக்கு கிடையாது. இது எனக்கு தான்னு" சொல்ல, உடனே ஏரிக்கு சோகமாயிட்டு, "என்னாச்சு? இது யாருக்கு வாங்கிட்டு போறேன்னு?" கேட்குறாங்க. டிம்மும், "என்னோட பக்கத்து வீட்ல ஒரு பையன் இருக்கான். குட்டி பையன். அவனுக்காக தான் வாங்கிட்டு போறேன்னு" சொல்ல, ஏரி வந்து, "அப்ப அந்த குட்டி பையன உனக்கு ரொம்ப புடிக்கும் போல இருக்கு. யாரையாட்டும் புடிச்சா மட்டும் தான் இந்த மாரி பொம்மைலாம் வாங்கி குடுக்க முடியும். நீ அவன் மேல ரொம்ப அன்பு, பாசம், லவ் எல்லாமே வச்சிருக்க போல இருக்குன்னு" சொல்ல, இவன் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியான்னு அந்த பொம்மைய எடுத்துட்டு கார்ல உட்கார்றான். அப்பதான் அந்த பொம்மைய பார்த்தோனே குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏற்கனவே நம்ம பாய்கிட்ட, "நீ அப்படியே பார்க்கறதுக்கு வாத்து மாரி இருக்க தெரியுமா? கியூட்டா சூப்பரான வாத்துன்னு" சொல்ல, பாய் உம்முன்னு இருந்துட்டு, "என்ன பார்த்தா வாத்து மாரியா இருக்கு? போ உன்ன சும்மா விட மாட்டேன்னு" 2 பேருமே கொஞ்சி கொஞ்சி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த வாத்த பார்த்தோனே பாய் ஞாபகம் தான் வரும். என்னாச்சு? எனக்கு உண்மையாவே அவன் மேல லவ் வந்துட்டான்னு அந்த பொம்மைய தூக்கி பின்னாடி கார்ல போட்டுருவான். அதே மாரி இங்க பாய் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான். அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க, "உங்க கசின் நார்த் வந்து உங்கள பார்க்க வந்திருக்காங்க. கூடவே யூவும் வந்திருக்காங்கன்னு" சொல்ல, இவன் வந்து "இப்ப அவங்களலாம் பார்க்க முடியாது. கிளம்ப சொல்லுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம நார்த்தும் யூவும் உள்ளக்க வந்து நிக்கிறாங்க. இத பார்த்து பாய் கேட்பான், "டேய் நார்த்து நான் இன்னும் உன்ன உள்ளக்கே கூப்பிடல. அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன்னு" கேட்க, "ஆமா உன்ன விட்டா நீ எங்களலாம் கூப்பிடவே மாட்ட. அதனால தான் உள்ளக்க வந்துட்டோம்ன்னு" சொல்ல, பாயும் கேட்குறான், "சரி விடு. இப்ப எதுக்காக வந்திருக்கீங்கன்னு" கேட்க, உடனே நாத்து, "இங்க பாரு பாய், உன்கிட்ட யூ பேசணும்னு சொன்னா. அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். பேசுன்னு" சொல்லிட்டு யூவ கிட்ட போய் நிப்பாட்டுறான். இவன் அப்படியே முழிச்சுட்டு என்ன வேணும்னு கேட்க, ஆனா யூக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. "ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நைட்டு நீங்க எல்லாருமே சாப்பிட வந்தா நல்லாருக்கும். நீங்களும் என்ன தெரிஞ்ச மாரி இருக்கும்ல. எங்க வீட்டுக்கு வாரீங்களான்னு" கேட்க, இவன் முழிச்சு பார்த்துட்டு "டைம் இல்ல, டைம் இல்ல" அப்படின்னு சொல்ல, உடனே யூவும் "பரவால்ல. உங்களுக்கு எப்ப டைம் இருக்குதோ அப்ப சொல்லுங்க. நம்ம எல்லாருமே டின்னர் மாரி அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு" சொல்ல, பாய் பார்த்துட்டு, "அப்படியா? சரி நின்னு யோசிச்சு சொல்றேன்னு" அடுத்த வருஷம், இந்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம். ஐயய்யோ! என்னால எங்கேயுமே வர முடியாது போல இருக்கே! எனக்கு டைமே கிடையாது. பேசாம டின்னர கேன்சல் பண்ணிடலாமான்னு" சொல்ல, உடனே நாட்டுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு, "இங்க பாரு பாய், யூ உன்ன எவ்ளோ அன்பா, பாசமா கூப்பிட்டு வந்திருக்கான். நீ ஏன் இப்படிலாம் பேசுற? இரு இரு உன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறேன். அசிஸ்டன்ட்
பாய்க்கு என்னைக்காட்டு ஃப்ரீயா டைம் இருக்கான்னு கேட்க, அசிஸ்டண்ட்டும் தேடி பார்த்துட்டு, நம்ம பாய்க்கு ஏத்த மாரியே, "இல்ல சார், 2 வருஷமும் டைமே இல்லன்னு" சொல்ல, இத பார்க்கும்போது பாய்க்கு சிரிப்பே வருது. ஆனா நாத்து விட மாட்டேங்கிறான். "ஓகே அசிஸ்டண்ட், இன்னைக்கு நைட்டு சாருக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு" கேட்க, அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு 10 மணிக்கு அப்புறம் ஃப்ரீ தான்னு சொல்ல, உடனே நாத்து, "அப்போ ஓகே. டேய் பாய், இன்னைக்கு நைட்டே டின்னர் பார்ட்டி. கண்டிப்பா 10 மணிக்கு ஷார்ப்பா வந்துடணும் சரியா? நீ ஓகே சொல்லிட்ட, நானும் ஓகே சொல்லிட்டேன். வந்துருன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஆனா பாய்க்கு இது பிடிக்கவே இல்ல. நான் எப்படிடா சொன்னேன்? அவனே வந்து பேசினான். அவனே ஓகே சொல்லிட்டான். சரி, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா, தனியா போய் ஏற்கனவே அம்மாவா ஒரு ஆன்ட்டிய நடிக்க கூப்பிட்டாளாம். அந்த ஆன்ட்டி கிட்ட ஃபோன் பண்ணி, "ஆன்ட்டி, இன்னைக்கு நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு. அங்க நார்த்தோட கசின் வருவாங்க. நீங்க அவங்க கிட்ட நல்லா நடிக்கணும்னு" சொல்ல, ஆன்ட்டியும் கண்டிப்பா ஷார்ப்பா வந்துடுறேன்னு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நாத்தும் யூவும் சேர்ந்து சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. நாத்து அத இது எல்லாத்தையுமே எடுக்குறான். முக்கியமா இளநீ எடுக்குறான். இளநிய வச்சு என்ன செய்வாங்கன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க. அப்பதான் சமையல் பொருள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, "நாத்து, உனக்கு நல்லா சமைக்க முடியுமான்னு" கேட்க, "யார் சொன்னா? எனக்கு சமைக்கவே தெரியாது. உனக்கு சமைக்க தெரியும் தானே? அதனால தான் இது எல்லாத்தையுமே வாங்குனேன்னு" சொல்ல, அப்படி முடிச்சுக்கிட்டே, "எனக்கு இது முடிய சமைக்கவே தெரியாது. நான் எதையுமே சமைச்சதே கிடையாதுன்னு" சொல்ல, நாத்துக்கு ஷாக்கு. "உனக்கும் சமைக்க தெரியாதா? எனக்கும் சமைக்க தெரியாது. இப்ப என்ன பண்ண போறோம்னு" யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே சமயம் இங்க பாய் வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, "இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு செய்ய போறேன், மட்டன் ஃப்ரை செய்ய போறேன், சிக்கன் ஃப்ரை செய்ய போறேன். எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருங்கன்னு" சொல்ல, அசிஸ்டன்ட்டும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதிட்டே இருக்கா. அப்பதான் டிம் கதவு தட்டி, "எஸ்கியூஸ் மீ சார், உள்ளக்க வரலாமான்னு" கேட்க, அதுக்கு நம்ம பாய், "நீ உள்ளக்க வரலாம். நீ என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லடான்னு" சொல்ல, டிம்முக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "பாய், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு" கேட்க, "ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நைட்டு நாத்தும் யூவும் என்னை டின்னர் பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க. நீயும் என் கூட சேர்ந்து வந்துடு சரியா? இன்னைக்கு கண்டிப்பா அந்த தப்பானவனை நான் நிரூபிச்சு காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த யூக்கு புரிய வைக்க போறேன். எங்க ஃபேமிலியோட யாராலையுமே நாத்தை ஒழுங்கா பார்த்துக்க முடியாதுன்னு கண்டிப்பா புரிய வைப்பேன்னு" சொல்ல, இவனும் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் நார்த்து எங்க கூப்பிட்டு போயிருப்பான்னா, தன்னோட ஃப்ரெண்டு கடைக்கு தான். ஏற்கனவே நார்த்தும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதா பேசியிருப்பாங்கல்ல. இப்போ ஃப்ரெண்டு வந்து ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பான் போல இருக்கு. நார்த்து ஹெல்ப் கேட்குறான். "இங்க பாருடா, நீ தான் சமையல் எல்லாமே சொல்லிக் குடுக்கணும்னு" சொல்ல, இத பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்கு செமையா கடுப்பாகுது. "டேய், ஹோட்டல் ஆரம்பிச்சது நம்ம 2 பேரும் தான். நம்ம 2 பேருமே பார்ட்னர். நீ வர்ற, சாப்பிடுற. ஒரு வேலை செஞ்சிருக்கியாடா? ஏன் நீ தரைய கூட கிளீன் பண்ணது கிடையாது. என்ன பார்த்தா பாவமா தெரியலையான்னு" கேட்க, சரி அதெல்லாம் விடுடா, நீ நல்லா சமைக்க சொல்லித்தான்னு சொல்ல, சமைக்கலாம் பழகிட்டு ஒரு மீனை செஞ்சு கொண்டு வந்து ஃப்ரெண்டு முன்னாடி வைக்கிறான். ஃப்ரெண்டு பார்த்துட்டு, "மீன்லாம் சூப்பரா வறுத்துருக்கா. என்ன 5, 6 தடவை சொதப்பல்ல முடிஞ்சு இப்பதான் நல்லா வந்திருக்கு. சரி டேஸ்ட் நல்லா இருக்கான்னு பார்ப்போன்னு" டேஸ்ட் பார்க்குறான். "ஐ சூப்பர், நீ பாஸ் ஆயிட்டேன்னு" அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்டும் யூவோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ நாத்து சொல்லுவான், "பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். ஐயோ, எனக்கு பாயை பார்த்தாலே பயமா இருக்கு, என்னை விடுன்னு" சொல்ல, அவனோட கையை பிடிச்சிட்டு, "ஆமா, நீ எதுக்கு அவனை பார்த்தா இவ்வளோ பயப்படுறன்னு" கேட்க, இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன சொன்னான்னு காமிக்கல. இப்போ நாத்தும் வீட்டுக்குள்ள போயாச்சு. கிளாஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. பாயும் டிம்மும் உள்ளக்க போறாங்க. நாத்து தான் போய் கூப்பிட்டு வரான். அப்போ பக்கத்துல போய், "பாய், டிராஃபிக் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு" கேட்க, அதுக்கு பாய் மறைச்சிட்டே, "நல்லா தான் இருந்துச்சு. இப்ப என்ன, பாத்ரூம் எங்க இருக்குன்னு" கேட்க, உடனே டிம் முந்திக்கிட்டு, "பாத்ரூமா அந்த சைடு இருக்குன்னு" சொல்லிடுறான். ஏன்னா இதே மாதிரி நிறைய வீடு வந்து நடிக்கிறதுக்காக வாடகைக்கெல்லாம் வாங்கியிருப்பான்ல, அதை நினைச்சு யோசிச்சு சொல்லிட்டான். உடனே பாய்க்கும் யூக்கும் டவுட் வந்துடுது. "உனக்கு எப்படி பாத்ரூமை பத்தி தெரியும்னு" கேட்க, இவன் யோசிச்சு பார்த்துட்டு, "நான் ஒரு ஆர்கிடெக்சர் தானே, எனக்கு இதெல்லாம் தெரியாதா? ஒரு வீட்டில் பாத்ரூம் இங்கே தான் வச்சிருப்பாங்க, போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். அப்பதான் நாத்து கிட்ட, உங்க அம்மாவெல்லாம் வர சொன்னியா இல்லையா? எப்போ வருவாங்கன்னு" கேட்க, "எங்க அம்மாவோட ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்டா அங்கேருந்து பாய் வந்துருவான். இப்போ பாய் பக்கத்துல போய், உனக்கு சமைக்க தெரியுமான்னு" கேட்க, நல்லாவே சமைப்பேன், வாங்க போலான்னு" சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள 2 பேருமே சமைக்க போறாங்க. ஆனா நாத்துக்கும் பாய்க்கும் டவுட்டா இருக்கும். நாத்து கேட்பான், "இவங்க 2 பேருமே சமைப்பாங்களா? இல்லைன்னா சண்டை போட போறாங்களான்னு" சொல்ல, பாயும் யோசிச்சுட்டு, "எனக்கும் சண்டை போட்டுருவாங்களோன்னு பயம்தான் இருக்கு. பேசாம நீயும் உள்ளக்க போய் பாருன்னு" சொல்லிட்டு நாத்த அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் பாய் ரூமை எல்லாத்தையுமே சுத்தி பார்ப்பான். அங்கதான் ஒரு குட்டி குழந்தைய வச்சு ஆண்டி இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா, இவனுக்கு அம்மாவா ஆக்ட் பண்ணாங்கல்ல, அதே அம்மா தான். இப்பதான் இவனுக்கு எல்லாமே புரியுது. அடப்பாவி, நான் நடிக்க கூப்பிட்ட ஆண்டியை தான் நீயும் நடிக்க கூப்பிட்டுருக்கியான்னு கத்திட்டான். இதை கேட்டோன்னே பாய் எல்லாருமே அங்க வந்துட்டாங்க.
வந்துட்டாங்க. என்னாச்சு டீம் ஏதாட்டும் ஆச்சான்னு கேட்க, சேச்சே ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா யூ வந்து எவ்வளோ அவார்ட்லாம் வாங்கியிருக்கான். அந்த அவார்டை தான் பார்த்து சொன்னேன்னு அந்த ஃபோட்டோவை ஒரு ரேக்ல போட்டு மறைச்சி வச்சிருவான். இதெல்லாம் யூ கிச்சன்ல இருந்து கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கும். நம்மளை பத்தி தான் பெருமையா பேசுறாங்கன்னு சமைச்சிட்டே இருக்க பாய் கேட்பான் டீம் நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்க ஆமாம் நான் நல்லா தான் இருக்கேன்னு ஜன்னலை எட்டி பார்ப்பான். அங்கே ஆண்டி கதவு திறந்துட்டு வருவாங்க. இவன் ஆக்ஷனால ஆண்டி வராதீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆண்டி பார்த்துருக்கவே மாட்டாங்க. போய் காலிங் பெல் அடிக்கலான்னு அந்த சுவிட்சை தொட போகிறாங்க. அப்போ தான் இவனுக்கு ஐயோ எனக்கு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கே என்னால் முடியல நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் ப்ளீஸ் பாய் நான் அப்புறம் பேசுகிறேன்னு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டான். அதுக்கப்புறம் பாய் யோசிச்சு பார்க்குறான் டிம்முக்கு என்னாச்சு ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு. மறுபடியும் சமைக்க போயாச்சு. வெளியே போய் அந்த ஆண்டி கிட்ட ஆண்டி என்னோட பாய் ஃப்ரெண்டோட கசின் வீட்டுக்கே நடிக்க வந்திருக்கீங்க ப்ளீஸ் இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்ல ஆண்டியும் குடுகுடுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மெசேஜில் அந்த ஆண்டிக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறேன். அந்த ஆண்டியும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ டிம் உள்ளக்க போய் யூவை தேடிட்டு இருப்பானா இவனுக்கு ஒன்றுமே புரியல. பாய் கேட்பான் என்னாச்சுடா எதுக்காக யூவை தேடுறேன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை பாத்ரூம் கதவோட டிசைன் நல்லாவே இல்லை நான் ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்தியா கண்டிப்பாக யூக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். டே யூ வாடா இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போய் டே உன்னோட அம்மா தான் என்னோட அம்மா 2 பேரும் ஒரே அம்மாவை தான் வாடகைக்கு எடுத்திருக்கோன்னு சொல்ல இவனுக்கு ஷாக் ஆயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்க உடனே டிம்மும் ஏதாட்டும் சொல்லி சமாளி உங்கள் அம்மா வர முடியலன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்க போகிறான். யோசிச்சு பார்க்குறான் ச்சே இவன் என்ன டென்ஷன் ஆக்கிட்டு போயிட்டான் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு உள்ளுக்க போகிறான். இங்கே நாத்து இந்த மரக்கரண்டிலாம் சொல்லுவாங்களா அந்த கரண்டியை வச்சு காய்கறியை வெட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பாய்கிட்ட பார்த்தியா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல பாய் பார்த்துட்டு நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம்டா கரண்டி கீழே வைன்னு அவன் பாட்டுக்க சமைச்சிட்டே இருப்பான். அப்போ தான் பக்கத்தில் போய் என்னை மன்னிச்சிடுங்க எங்கள் அம்மாவால் வர முடியல அங்கே ரொம்ப மழையா அதனால ஃப்ளைட்டை எல்லா இடத்துலையுமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்ட பாயும் பரவாயில்ல உங்கள் அம்மாவை வர வேண்டான்னு சொல்லிடுறேன்னு சொல்ல இவனும் மெசேஜில் வராதீங்க ஆண்டின்னு மெசேஜ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பாய் கிட்ட இப்போ மட்டும் சமையலில் உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்க இவன் ஹெல்ப் பண்ண போகிறான். ஆனால் நாத்து பக்கத்துலேயே இருக்கானா. இதை பார்த்த பாய் டே உனக்கு வேறு வேலையே இல்லையா போ போ டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே எடுத்து வைன்னு சொல்ல நார்த் வந்து நான் போகவே மாட்டேன் நீங்கள் 2 பேருமே சண்டை பிடிப்பீங்க நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க பாய் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது போன்னு சொல்லிட்டு இருக்க அங்கே தான் நம்ம டிம் வந்துடான். டிம் நாத்துக்கிட்ட வா மச்சான் போகலாம் இவங்க பார்த்துப்பாங்கன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே கார்டனில் டேபிள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க போகிறாங்க. ஆனால் நார்த்துக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஒருவேளை பாயும் யூவும் சண்டை போட்டுப்பாங்களோ இவங்க 2 பேருக்குமே ஏகா பொருத்தமாக இருக்குது என்ன செய்ய போகிறாங்களோ பயந்துட்டே இருக்க அதை பார்க்கும்போது டிம்மிக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் நீ எப்படி யூவை லவ் பண்ண ஆரம்பிச்ச எதை பார்த்து உனக்கு லவ் வந்துச்சுன்னு கேட்க இவன் அப்படியே உட்காந்து கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்க நீயும் பாயும் ரொம்ப வருஷமாக பழகி தானே லவ் வந்துச்சு ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது பார்த்தவுடன் காதல். ஒருத்தங்களை பார்த்தா இவங்க தான் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிவாங்க வித்தியாசமாக தெரிவாங்க. அப்படி தெரிஞ்ச பையன்தான் அவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் இல்லைன்னா என்னால் ஒரு வாழ்க்கையே யோசிக்க முடியல. அப்படிப்பட்ட பையன்தான் அதனால தான் அவனை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்ல இதை பார்க்கும்போது டிம்முக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. முதல்ல பாய் நாத்துக்கிட்ட சண்டை போட்டு ரொம்ப சோகமாக இருப்பான். அப்போ கூட நம்ம டிம் பக்கத்தில் போய் ஆறுதல் சொல்லுவான்ல அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உன்னோட லவ் ரொம்ப அழகாகவும் மெச்சூரிட்டியாகவும் இருக்குன்னு சொல்ல இதை கேட்கும்போது நம்ம நார்த்துக்கே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதை பாய்கிட்ட சொன்னால் அவன் ஒத்துக்கவே மாட்டான். எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லுவான் தெரியுமான்னு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே கிச்சனில் 2 பேருமே சமைக்கிறாங்கல்ல அப்போ வந்து நிறைய காய்கறி எல்லாமே கழுவிட்டு இருப்பான். இதை பார்க்கும்போது பாய் ஷாக் ஆகி இங்கே பாரு காய்கறியை கழுவுற விதத்தில் கழுவுனா தான் அதோட சத்து எல்லாமே போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு நாங்கள் எப்போவுமே சத்தான சாப்பாடு மட்டும் தான் கொடுப்போம்னு சொல்ல இதை கேட்கும்போது சிரிப்பு வந்துடும். ஆனால் நாட்டுக்கு சத்தான சாப்பாடே பிடிக்காது. உங்களுக்கே தெரியாமல் நிறைய நாள் அவன் இந்த ஜங்கு ஃபுட்டு தான் சாப்பிடுவான் தெரியுமா அவனுக்கு அதுதான் பிடிக்கும். ஒருவேளை நானாக இருந்தாலும் அவன் எது ஆசைப்பட்டானோ அதை தான் செய்வேன்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது நம்ம பாய்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க சரி அதை விடு முதலே நார்த்து பணக்கார பையன் தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்க இல்லை முதல்ல எனக்கு தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவன் பணக்கார பையனே தெரியும். நான் அவ்வளோத்துக்கும் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். பாயால் நம்பவே முடியல. ஓகே நீ எதை வச்சு அவனை லவ் பண்ணுறேன்னு கேட்க உடனே எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அது நார்த்து ரொம்ப நல்ல பையன் ரொம்ப சூப்பரான பையன் க்யூட்டாக இருப்பான் அன்பான பையன்னு சொல்ல இதை கேட்டதுக்கப்புறம் பாய் பிடிச்சி திட்டி விட்டுறான். இங்கே பாரு அவனை பற்றி புகழ்ந்து சொல்லலை
உனக்கு அவன்கிட்ட என்ன பிடிக்கும்னு சொல்லுன்னு கேட்க இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையாக தான் சொல்கிறேன். அவன் ரொம்ப கைண்டாக இருப்பான், எல்லார்கிட்டையுமே சகஜமாக பழகுவான், வெள்ளந்தியாக இருப்பான். அதே மாதிரி இந்த உலக நடிப்பே அவனுக்கு தெரியாதுன்னு சொல்ல இதை கேட்ட பாய், அப்போ அவனை திருத்தணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, நான் ஏன் திருத்த போகிறேன், நான்லாம் திருத்த மாட்டேன். அவன் வந்து சாண்டா கிளாஸ் இருக்குதுன்னு நினச்சா நான் வருஷத்துக்கு ஒரு தடவை நானே சாண்டா கிளாஸாக மாறி அவனுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு போவேன். அவன் எதை ஆசைப்பட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்ல இதை கேட்கும்போது பாய்க்கு ஷாக்காக இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்க? சாண்டா கிளாஸ் உண்மையே கிடையாது, நீ எதுக்கு பொய்யான நம்பிக்கை எல்லாமே கொடுக்குற, இதெல்லாம் தப்பு கிடையாதான்னு சொல்ல இதில் என்ன தப்பு இருக்குது, பொய்யோ நிஜமோ, ஆனால் நான் அவனுக்காக சாண்டா கிளாஸாக மாறுவேன். இங்கே பாருங்க, இந்த உலகமே சாண்டா கிளாஸ் இல்லைன்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, ஆனால் நார்த் மட்டும் தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறான். அவன் சாண்டா கிளாஸ் இருக்குன்னு நினச்சா நினச்சிட்டு போட்டோம். இந்த மாதிரி அன்பான அழகான பையன் கிடைச்சதுக்கு இந்த உலகம் தான் பெருமையாக நினைக்கணும். இதில் ஒன்றும் எனக்கு தப்பாக தெரிலன்னு சொல்ல இதை கேட்கும்போது நம்ம பாய்க்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அங்கேருந்து சாப்பிட போயாச்சு. அப்போ தான் நம்ம நாத்துக்காக ஆசையாக அவன் சமைச்ச மீனை எடுத்து வைக்க போகிறான். பாய் ஒரு மறைப்பான் பாருங்களேன். உடனே அதை அப்படியே வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அப்பதான் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எங்க அம்மாவால வர முடியலன்னு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பாய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு பாருன்னு சொல்ல இவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, எப்படி செஞ்சீங்கன்னு கேட்க, அதுக்கு பாய் இந்த ரெசிபி எல்லாம் சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாமல் இது உலகத்துக்கே தெரியாத ரெசிபி, நாங்கள் ஹோட்டல் எல்லாமே வச்சுருக்கோம், ஆனால் இந்த ரெசிபியை யாருக்குமே சொல்ல மாட்டோம், ஏன் தெரியுமான்னு கேட்க யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இந்த ரெசிபியை சொன்னால் உங்களுக்கு நஷ்டமாயிரும் தானே சொல்லாமல் இருக்கீங்கன்னு கேட்க பாய் எதுக்கு இல்லை இல்லை, இந்த ரெசிபி எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த சத்தான சாப்பாடு எல்லாமே முதல்ல என்னோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியணும், வேற யாருக்குமே தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த சத்தானது நாங்கள் மட்டும் தான் எங்கள் கையால் செஞ்சு எங்கள் பசங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் யாருக்கிட்டையுமே ரெசிபியை சொல்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பம். அதே மாதிரி தான் நாங்கள் நார்த்தையும் பார்த்துக்கிட்டோம். அவனுக்கு என்னெல்லாம் முக்கியமோ நாங்கள் அதை எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கோம். நீ தான் நடுவில் வந்துட்டேன்னு சொல்ல இதை பார்க்கும்போது நாத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்க? யுவை எதுக்காக கஷ்டப்படுத்துற? ஏதோ அவன் என்னை கடத்திட்டு போன மாதிரியே பேசுகிற பாத்தியா? அவன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஏற்கனவே நாத்துக்கிட்ட எதுக்காக உனக்கு பாய் பிடிக்கலன்னு கேட்டிருப்பான். உடனே பாய், அதுவா, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருப்பான். ஒரு நாள் நான் ஜோக் சொன்னேன்னா அதுக்கு கூட திட்டினா தெரியுமா, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்னை எப்பவுமே உட்கார வச்சுட்டு இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு ஏதாட்டு பாடம் நடத்திட்டே இருப்பான், கடுப்பாக இருக்கும். அவனோட வேலையை விட்டுட்டு எனக்காக நிறைய செலவு பண்ணுவான், அது எனக்கு பிடிக்கல. அவனாக இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் அவனை விட்டு தள்ளி வந்தேன்னா அவன் நார்மல் வாழ்க்கையை வாழுவான்ல, அதனால தான் அவன்கிட்ட பேசலைன்னு சொல்ல உடனே இங்கே பாரு நாத்து, பாய் அப்படிலாம் பண்ணுறானா அவன் உன் மேலே இருக்க அக்கறையால் தான் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ அவன்கிட்ட பேசாமல் இருந்தால் எல்லாமே சரியாயிரும் நினைக்கிறியா? இல்லை இல்லை, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாமல் அவன் உன்னை சுற்றி சுற்றி வருவான். அதில் தான் அவன் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீ அவன்கிட்ட போய் நல்லா பேசி பழகுனனா ஓகே, நம்ம கசனால் அவனே பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு அவனே விலகி போயிடுவான். நீ அப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல நார்த்தும் இதை கேட்டுட்டு நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லியிருப்பான். இதை எல்லாத்தையுமே நம்ம பாய்கிட்ட சொல்ல நம்ம பாய்க்கு மனசு எல்லாமே உருக ஆரம்பிச்சிட்டு அப்போ தான் மறுபடியும் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொல்கிறான். இங்கே பாரு, இது முடியும் ஒரு நாள் கூட சமைச்சதே கிடையாது, ஆனால் நீ வரேன்னு தெரிஞ்சோடனே என்னோட ஃப்ரெண்டு கடைக்கு போய் மீன் பொரிக்க எல்லாமே கற்றுக்கிட்டான் தெரியுமா? மீன் பொரிக்கும்போது அந்த எண்ணெய் எல்லாமே அவன் கையில் தெரிச்சிச்சு, இருந்தாலும் அவன் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டான், எல்லாமே உனக்காக தான். ஆனால் அந்த மீனை கூட நீ டச் பண்ண விட மாட்டேங்கிற, அவ்வளோத்துக்கும் நீ மோசமானவன்னு சொல்ல பாய்க்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிட்டு போல இருக்கு. யார் சொன்னால் நான் மீனை தொட மாட்டேன்னு, மீனை எடுப்பேன்னு அதை எடுக்க போகிறானா? உடனே நம்ம டிம் வந்து நான் எடுத்து தரேன்னு அன்பாக பரிமாறி சாப்பிட சொல்கிறான். இவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா செஞ்சுருக்குன்னு சொல்ல தலையை ஆட்டிட்டு பார்த்தீங்களா நான் நல்லாவே மீன் பொரிச்சிருக்கேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மறுபடியும் சொல்கிறான், ஆனால் இந்த மீன் வெந்திருக்கானே தெரில அப்படின்னு சொல்ல பாய்க்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்னது மீன் வேகலையா, ஐயோ வயிறெல்லாம் கலக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நாட்டு, இல்லை இல்லை மீன்லாம் நல்லா வெந்திருக்கு சாப்பிடுங்கன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் டிம் நார்த்கிட்டேயும் கிட்டேயும் உங்கள் லவ் ஸ்டோரியை பற்றி சொல்கிறீங்களான்னு கேட்க நார்த்துக்கு கொஞ்சம் வெக்கமாயிட்டு, ஐயோ நான் எப்படி சொல்கிறது, முதல்ல என்னை பார்க்கும்போது நான் எவ்வளோ கேவலமாக இருந்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே நீலாம் சொல்ல வேண்டாம் நானே சொல்கிறேன்னு ரெண்டு பேருமே போட்டி போட்டு கையை கோத்துட்டே சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம டிம்முக்கும் பாய்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிம்மும் பாயும் அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிவிட்டு கதையை ஆச்சரியமாக கேட்டுட்டு ஜாலியாக சிரிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிட்டு இருப்பான். நார்த்து பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சிட்டு, டே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, இன்னைக்கு நடந்தது எல்லாம் உண்மையா பொய்யானே தெரில, ஒருவேளை குடிச்சிருக்கணும்னு கேட்க வந்து இல்லை, இது எல்லாமே உண்மைதான், நம்ம கண்டிப்பாக பாயோட மனசை ஜெயிச்சிருப்போம்னு நினைக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க.
இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பாய் கேட்டுட்டு தான் இருப்பான். இப்போ நாத்து பக்கத்துல போய் யூ கிட்ட, "யூ உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு கூட பாய் எல்லார் முன்னாடியுமே நீ அவனெல்லாம் உண்மையா லவ் பண்ணல. பார்த்ததுக்கப்புறம் யாருக்குமே லவ் வராது. இது சும்மா அவங்க மேல இருக்க அட்ராக்ஷன் தான் சொன்னான் தெரியுமா? நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு வேளை நம்ம 2 பேருமே உண்மையா லவ் பண்ணல. அட்ராக்ஷனா தான் இருக்கும்னு நெனச்சேன் தெரியுமா? அதுக்கப்புறம் எல்லாமே மாறிப்போச்சு. இது உண்மையான லவ் தான். யாராலயுமே நம்ம பிரிக்க முடியாதுன்னு கட்டி புடிச்சுட்டே இருக்க." இத கேட்ட யூக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. "நீ மொதல்லயே சொல்லலாம்ல. நான் கூட பயந்துட்டேன். ஒரு வேள அட்ராக்ஷன் தான் சொல்லிருவியோன்னு. உண்மையாவே லவ் பண்றத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு." மொதல்ல யூ வந்து அப்படியே கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் நாத்து மட்டும் சும்மா இருப்பானா? "நானும் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்னு" கன்னத்துலயா கிஸ் பண்ணிர்றான். 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்க, இத கேட்ட பாய் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்பதான் யுவும் நாத்தும் வந்து பாய் கிட்ட "ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்குன்னு" சொல்ல, இப்போ பாய் 2 பேர்கிட்டயுமே "இங்க பாருங்க, உங்க ஜோடிய நான் ஏத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, தாத்தா கிட்ட சொல்றேன்னு" சொல்ல, யூக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "பாய் உண்மையாவா சொல்றீங்க? நீங்க எங்கள ஏத்துக்கிட்டீங்களா? ஐ ஜாலி ஜாலின்னு" சொல்லிட்டு நாத்தோட கைய புடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்க, உடனே பாய் "நல்லா கேட்டுக்கோ யூ. நான் வந்து உன்ன தாத்தாவ பார்க்க கூப்ட்டு போறேன்னு தான் சொன்னேன் தவிர, உங்களோட மேரேஜ பத்தி சொல்றேன்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு நான் இன்னும் ஒத்துக்கவே இல்ல. ஜாக்கிரதையா இருன்னு" சொல்ல, யூவும் பரவால்ல. இப்ப தாத்தா கிட்ட என்ன கூப்ட்டு போறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஜாலியா பேசிட்டே இருக்காங்க. இப்போ பாயும் டீமும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கார்க்குள்ள உட்காந்துருக்காங்க. பாய் வெளிய இருந்து பார்க்குறான். அங்க யூவும் நாத்தும் செல்ல சண்டை போட்டுட்டே இருக்காங்க. 2 பேருமே ஓடி புடிச்சு விளையாண்டுட்டே இருக்க, இத பார்த்த பாய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "டிம், நீ சாண்டா கிளாஸ் இருக்குன்னு நம்புறியான்னு?" கேட்க, இவன் யோசிச்சு பார்த்துட்டு, "இங்க பாரு, நான் வந்து சாண்டா கிளாஸா உனக்காக மாற மாட்டேன். ஆனா ஒரு வேளை நீ சாண்டா கிளாஸ நம்புனேன்னா, நான் டெய்லி வந்து உனக்கு கிஃப்ட் எல்லாம் வச்சுட்டு போவேன். எதுக்காக தெரியுமா? சாண்டா கிளாஸ் எப்பவுமே கிஃப்ட் எல்லாம் வச்சுட்டு போவாங்கல்ல, அதே மாரி நானும் உனக்காக கிஃப்ட் எல்லாம் வச்சுட்டு போனா, நீ என்ன முழுசாவே நம்ப ஆரம்பிச்சுருவல்ல. அதனால சாண்டா கிளாஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் உனக்காக எதுனாலும் செய்வேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட பாய் பக்கத்துல போய், "டேய் நீயும் ஈயும் ஒரே மாரி இருக்கீங்கன்னு சொல்லிர்றான்." இவனுக்கு ஷாக் ஆயிட்டு, போச்சு ஏதாட்டு கண்டுபிடிச்சுட்டானான்னு பார்த்துட்டு இருக்க, பாய் சொல்றான், "இங்க பாரு, நீயும் ஈயும் ஒரே மாரி அவங்க லவ்வர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க, அன்பு வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்கல்ல, பார்த்தவுடன் காதலா உங்களுக்குன்னு?" கேட்க, இவனே யோசிச்சு பார்த்துட்டு, "இங்க பாரு, பார்த்தவுடன் காதல்னா ரொம்ப கஷ்டமான வேல தெரியுமா? முதல்ல பாய் ஃப்ரெண்ட பார்த்தோன்னே புடிச்சிரும் ஒன்னே மாரி. அதுக்கப்புறம் அவன கரெக்ட் பண்றதுக்காக நான் நெறைய வேல பண்ணணும். முக்கியமா யார்கிட்டயுமே சொல்லாம இருக்கணும். ஏன்னா சொன்னா, அவன் வந்து உன்ன கரெக்ட் பண்ணிறக் கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாம, நீ கடைசி முடியும் என் கூட இருக்கிறதுக்காக நான் நெறைய விஷயம் பண்ணணும். அப்பதானே என்ன விட்டு போக மாட்ட. என்னோட அன்பு, பாசம் எல்லாமே உனக்கு மட்டும் தான்னு" சொல்லிட்டு ரொம்ப அழகா பேசிட்டே இருக்கானா, பாய் இதெல்லாம் பார்த்துட்டு, "போடா பொய் சொல்லாத. நீ என்ன வெட்கப்பட வைக்கிறேன்னு" அப்படி பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்க பொம்மை இருக்கு. இந்த பொம்மை யாருக்குன்னு கேட்க, டிம் அந்த பொம்மைய எடுத்துட்டு, "இந்த வாத்து உனக்கு தான். இந்த வாத்த பார்க்கும்போது உன்னோட முகத்த பார்த்த மாரியே இருக்கு. எப்படி அழகா கியூட்டா இருக்குல்லன்னு" சொல்ல, பாய் இந்த பொம்மைய வாங்கி வச்சுட்டு, "இதே மாரியா நான் இருக்கேன்? உன்ன எனக்கு புடிக்கல. எனக்கு இந்த பொம்மை வேண்டான்னு" சொல்லிட்டு கையில குடுக்குறான். உடனே இவனும், "உனக்கு பொம்மை வேண்டாமா? பரவால்ல நானே வச்சுக்கிறேன்னு" வாங்க போகும்போது, "இல்ல இல்ல அந்த பொம்மை எனக்கு தானே வாங்குனேன். உனக்கெல்லாம் குடுக்க மாட்டேன்னு" ஆசையா வாங்கி கட்டி பிடிச்சுக்கிறான். டிம்முக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம யூவும் நாத்தும் அப்படியே பெட்ல படுத்திருக்காங்க. யூக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன நம்ம கல்யாணம் தான். நம்ம கல்யாணத்த பெருசா வைக்கணும்னு சொல்ல, அத பார்த்த நாத்து, "என்னது கல்யாணத்த பெருசா வைக்கணுமா? எனக்கு அது புடிக்கவே புடிக்காதுன்னு" சோகமா இருக்கான். யூ பக்கத்துல போய், "என்னடா உனக்கு கல்யாணம் புடிக்காதான்னு?" கேட்க, "அப்படிலாம் கிடையாது. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம 2 பேருமே மாப்பிள்ளையா போய் நிக்கும்போது ஜாலியா இருக்கும். கல்யாணத்துக்கு நீ கருப்பு கலர் ட்ரெஸ் போடு. நான் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுறேன் சரியா? கேக் வந்து என்னோட ஃப்ரெண்டே பண்ணி கொண்டு வந்துருவான். சூப்பரா பண்ணுவான் தெரியுமான்னு" சொல்ல, உடனே யூ, "நானும் உனக்கு கல்யாணத்துல ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நானே ஒரு பாட்டு எழுதி உனக்காக எல்லார் முன்னாடியுமே பாடப் போறேன்னு" சொல்ல, நாத்து வாய மூடிட்டு, "இப்பமே சொல்லாத. சொன்னா சஸ்பென்ஸ் போயிரும். நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு" சொல்ல, உடனே யூ, "ஐயோ மன்னிச்சிடு. இப்பதான் உனக்கு சஸ்பென்ஸ் தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமே கல்யாணத்துக்கு நான் பாட்டு பாட மாட்டேன் சரியான்னு" சொல்லுவான். உடனே நாத்து வந்து, "இல்ல இல்ல நீ கண்டிப்பா என்னோட கல்யாணத்துக்கு பாட்டு பாடி தான் ஆகணும். நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் சரியான்னு" அப்படியே லிப்ஸ்ல கிஸ் குடுத்துருவான். மறுபடியும் கிஸ் குடுக்கும்போது நம்ம யூ வந்து தள்ளி போவானா, "டேய் என்ன விட்டே தள்ளி போடியா, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" மறுபடியும் பக்கத்துல போய் கிஸ் குடுத்துட்டே இருக்க. இந்த மாரி 3 எபிசோட முடிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ செல்லக்குட்டீஸ். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த ட்ராமாவ பார்த்ததுக்கு, நெறைய பேர் நெறைய கமெண்ட் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.